அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு 5.1 பேக்கேஜ் பார்த்துட்ருக்கீங்க. எனர்ஜி பிராண்டில். எனர்ஜி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. அது ஒரு ஹை எண்ட் பிராண்டு. எனர்ஜியில் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ், ஆக்டிவ் சப்வூஃபர் எல்லாம் தனியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த பிராண்டில் 5.1 5 channel and 1 active subwoofer package. 8-inch active subwoofer, ESW CS8 அப்படின்னு ஒரு மாடல் நம்பர். இது சப்வூஃபரோட மாடல் நம்பர். எனர்ஜி மைக்ரோ சேட் அப்படின்னு அடித்து 5.1 அடிச்சிங்கன்னா மைக்ரோ சேட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த சேட்டலைட்லாம் வரும். மைக்ரோ சேட்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேட்டலைட் ஸ்பீக்கர். இது ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கிறதுனால ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும். இது லோ பட்ஜெட் ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் என்னோடய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆடியோ வீடியோக்கும் பொருந்தாது. நீங்கள் என்ன விலை கொடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த குவாலிட்டி வரும். 50,000 ரூபா பொருளில் இருக்க கிளாரிட்டி 1000 ரூபா பொருளில் கொண்டு வரணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா முடியாது. இது ரொம்ப சின்ன சேட்டலைட் ஸ்பீக்கர், ஆனால் 2 வேல இருக்குது. ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட 8 ohmஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்டு ரிமூவ் பண்ணி பார்ப்போம். சப்வூஃபர் அண்டு சேட்டலைட் ஸ்பீக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இது 10x12, 10x15, 18x12 இந்த ரூம் சைஸ் வரைக்கும் மேட்ச் ஆகும். பெட்ரூமில் ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணுறது இருந்தால் 32 inches 43 inches டிவி வச்சு பெட்ரூமில் நீங்கள் சரவுண்ட் சவுண்டு டிசைன் பண்ண நினச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு 5.1 அப்படி மேட்ச் ஆகும். மைன்யூட் கிளாரிட்டிக்கு ரொம்ப பேர் போனது. முதல்ல சப்பு வந்து நம்ம நெட்டு ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் சப்வூஃபருக்கு பேக் பேனலில் என்னென்ன ஆப்ஷன், என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் கொடுத்துருக்காங்கங்கிறதையும் பார்ப்போம். இதோட கோன் பேப்பர் அண்டு திக்கான ரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனர்ஜி பிராண்ட். இது வந்து இந்த பியானோ ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஒரு ஷைனிங் ஏரியாவாக தான் இருக்கும் கேபினெட்டு. ஊஃபரோட கோன் பேப்பர். ஓகேவா? இது டாப் வியூ, 5.1 டாப் வியூ. சென்டர் சேட்டு எல்லாம் நம்ம நெட்டு ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பார்க்க க்யூட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்குது. அதே ஒயிட் கோன் பேப்பர் வித் டியூட்டர். வெயிட் அண்ட் க்யூட் அப்படின்னு ரைமிங்காக சொல்லலாம். எல்லா சேட்டலைட்டும் ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது. சென்டர் சப்வூஃபர் ஆக்டிவ் சப். இந்த சப்பு யூஸ் பண்ணி இது மூவி பார்க்கும்போதும் சாங்ஸ் கேட்கும்போதும் ஹை குவாலிட்டி பேஸ்னால் என்னன்னு ஃபீல் பண்ணுவீங்க. 80 ஹெட்ஸில் தான் அக்யூரேட் பேஸ் வேணும்னா வைக்கணும். இந்த லோ ஃப்ரீக்குவென்சியை மட்டும் நீங்கள் இன்புட் கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக் குவாலிட்டி. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். 8 ohms பெர் சேனலுக்கு 100 watts. ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபரோட
பேக் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எனர்ஜி, வால்யூம் லெவல், ஃப்ரீக்வன்சி தான் அந்த லோ பாஸ் ஃபில்டர். ஃப்ரீக்வன்சியோட லெவல் அது 40 ஹெட்ஸிலேருந்து 150 ஹெட்ஸ் வரை கொடுத்துருக்காங்கல்ல. அதில் நீங்கள் 80 ஹெட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 80யும் 110ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக கரெக்டான பேஸ் வரும் 80ல். 110ல் கொஞ்சம் டீ பேஸ் மாதிரி இருக்கும், ஹெவியாக இருக்கும். லைன் இன் அண்ட் சப் இன்னு ஸ்டீரியோவில் கொடுத்தீங்கன்னா ரெண்டுலேயும் கொடுங்க. அது வாய்ஸை கட் பண்ணிக்கிறோம். உள்ள ரொம்ப குவாலிட்டியான கிராஸ் ஓவர் இருக்குது. லோ பாஸ் ஃபில்ட்ரு பண்ணுறோம்ல, வாய்ஸ் கட் ஆயிரும். ஸ்டீரியோ ஆம்பில் கேட்டிங்கன்னா ஸ்டீரியோ லைன் அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வாய்ஸ் கலந்து வரும், அதையும் இன்புட் கொடுக்கலாம். சப் ஊஃபர்லேருந்து கொடுத்தீங்கன்னா ரெண்டில் எதுலனாலும் நீங்கள் கொடுக்கலாம். டிசைன் இன்ஜினியர்ட் இன் கனடா, யூகே, மேட் இன் சைனா. சைனாங்கிறதுனால யாரும் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்னு நினைக்க வேண்டாம். இது வந்து எல்லா ஹை எண்ட் ப்ராடக்ட்டுமே, எல்லா பிராண்டுக்குமே ஃபேக்ட்ரி சைனாவில் இருக்கும். டிசைன் அண்ட் இன்ஜினியர்ட் இன் கனடானா அக்சசரிஸ். இது பாருங்கள், மைக்ரோசாட் சொன்னோம்ல, அக்சசரி சப்ளை வந்து கனடா, மேட் இன் சைனா. அப்படின்னா சைனாவில் வச்சு மேக் பண்ணால் தான் அந்த ஃபேக்ட்ரி அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கம்மியாக வரும். ஆர்சி மைக்ரோசாட், எனர்ஜி ஆர்சி மைக்ரோசாட். இது அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்யூட் அண்ட் நீட் கண்டிஷனில், பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு ஹை குவாலிட்டி எனர்ஜி பிராண்டில் எனர்ஜி மைக்ரோசாட் 5.1 ESW CS8 சப் அண்ட் 5 மைக்ரோசாட் உள்ள ஒரு எனர்ஜி பிராண்டோட ஃபுல் பேக்கேஜ். எனி பிராண்ட் ஆஃப் AV ரிசீவர்ஸ், பயோனியர், டெனான், மரான்ஸ், எதுலனாலும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஃபேன்டாஸ்டிக் குவாலிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. திரும்பியும் சொல்கிறேன், 10x12, 10x15 அண்ட் 12x18 இந்த ரூமுகளுக்கெல்லாம் மேட்ச் ஆகும். 2 வேல இருக்குது, மியூசிக் லிசனிங் அண்ட் மூவி லிசனிங் ரெண்டுக்கும் பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆகக்கூடியது. 8 ohmஸில் இருக்குது, 100 watts வரைக்கும் கொடுக்கலாம். ப்ரைஸ் டைட்டில் கார்டில் இருக்காது. ஹை குவாலிட்டி 5.1 தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள். நீங்களே இது 15 தான் இருக்கும், 20,000 தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தபிள் ப்ராடக்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.